வணக்கம். பாம்பு என்றும், மீன் என்றும் சொல்ல முடியாமல், 2 பண்புகளும் கலந்து காணப்படுவது போல் உள்ள ஒரு உயிரினத்தை, பாம்புக்குத் தலையைக் காட்டி, மீனுக்கு வாலைக் காட்டு என்று வாய்மொழியாக நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கும் இப்பழமொழிக்கு, இக்காணொளி அதன் அறிவியல் விளக்கத்தை விளக்குகிறது. விலாங்கு மீனின் உருவமானது பார்ப்பதற்கு கடல் பாம்பு போல் தோற்றமளித்தாலும், 2க்கும் நிறைய வேற்றுமைகள் உள்ளது. விலாங்கு மீன் ஒரு நீர்வாழ்வன வகையைச் சார்ந்தது. இம்மீன்களின் உடல் நீளமாகவும், உருளை வடிவமாகவும் பாம்பை ஒத்திருப்பதால், இவை பாம்பு மீன்கள் என்றும், சேற்று வலைகளில் இருப்பதால் சேறாப் பாம்பு எனவும், இவற்றின் உடல் பகுதியில் எது தலைப்பகுதி, எது வால் பகுதி என பிரித்தறிய முடியாத வண்ணம் இருப்பதால், இவை மலங்கு என்று சொல்லி அது மருவி விலாங்கு மீன்கள் என பல பெயர்கள் பெற்றது. விலாங்கு மீன் ஆற்று நீரிலும், கடல் நீரிலும் வாழும் இயல்புடையது. இவைகள் தங்களின் இனப்பெருக்கத்திற்காக கடலில் இருந்து ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து ஆற்று நீரில் இனப்பெருக்கம் செய்கின்றன. விலாங்கு மீனின் தலைப்பகுதியானது பார்ப்பதற்கு நீளமாகவும், அதே சமயத்தில் கூர்மையாகவும் உள்ளது. இவற்றின் தோல் மிகவும் மென்மையானதும், வழவழப்பாகவும் காணப்படும். இத்தோலில் மிகச் சிறிய செதில்கள் புதையுண்டு காணப்படுகின்றன. இம்மீன்கள் நச்சுத்தன்மை அற்றது. ஆனால் இவற்றின் தாடைகளில் அமைந்துள்ள கூர்மையான பற்களைக் கொண்டு மீனவர்களை தாக்குவதால், இவற்றின் ஆக்ரோஷமான கடிக்கு பயந்து மீனவர்கள் விலகி விடுவது உண்டு. விலாங்கு மீன்கள் செவுள்கள் மூலம் சுவாசிப்பதால் நீரிலிருந்து பிராணவாயுவை உட்கொள்கின்றன. ஆனால் கடல் பாம்புகளோ ஊர்வன வகுப்பைச் சார்ந்தது. இவை கடல் நீரில் மட்டும் வாழும் இயல்புடையது. முக்கியமாக இவைகளை பவளப்பாறைகள் மிகுந்துள்ள இடங்களில் காணலாம். இவற்றின் தலைப்பகுதி தட்டையாகவும், உடல் பகுதிகளில் செதில்கள் நிறைந்தும், வால் பகுதி துடுப்பு போன்றும் காணப்படுகின்றன. இவை மிகவும் விஷமுள்ளவை. இவற்றிற்கு நச்சுப்பற்கள் உள்ளன. இவைகள் நுரையீரல் மூலம் சுவாசிப்பதால் கடல் மட்டத்திற்கு மேல் அடிக்கடி வந்து பிராணவாயுவை உட்கொள்கின்றன. இவ்வாறு நீர்வாழ்வன வகுப்பைச் சார்ந்த விலாங்கு மீனானது தன்னுடைய இனத்தை விருத்தி செய்வதற்காக நெடுந்தூர பயணம் மேற்கொள்ள, ஊர்வன வகுப்பைச் சார்ந்த பாம்பு போன்ற உடம்பினையும் முகத்தினையும் பெற்று, அதில் மீன்களைப் போன்று துடுப்புகளைப் பெற்று வாழ்வது என்பது ஒரு தகவமைப்பே. இதனையே இன்றைய சமுதாயத்தில் வாழும் நாம் நமது இலக்குகளை எட்ட வேண்டுமென்றால், நம்மை சுற்றி வாழும் கெட்டவர்களிடம் பாம்பை போன்ற முகத்தை காட்டினால் மட்டுமே வாழ்க்கையின் நெடிய கடலில் விலாங்கு மீனைப் போன்று பயணிக்க முடியும் என்பதை பாம்புக்கு தலையைக் காட்டி மீனுக்கு வாலைக் காட்டு என்ற பழமொழியின் மூலம் அறியலாம். Thank you for watching this video. Thank you.